ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 30 days சேலஞ்சோட டே 8. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் பிடிச்ச ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாம். வேர்க்கடலை சுண்டல் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தி எனக்கு வந்து கொடுத்து விட்டாங்க. இப்போ இதை வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். இது க்ளீன் பண்ணிவிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஒரு குட்டி டிப் பார்க்கலாம். இந்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபீடிங் மதருக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பால் கொடுக்குறவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பச்சை வேர்க்கடலை சாப்பிட்டிங்கன்னா நல்லா பால் ஊறும்னு சொல்லுவாங்க. இதுவும் அப்புறம் பார்த்திங்கன்னா மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. அதுவும் நீங்கள் வந்து சாப்பிட்டிங்கன்னா நல்லா வந்து மில்க் செக்ரேஷன் இருக்கும். குச்சி கிழங்கு இல்லைன்னா மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா நீங்கள் வேக வச்சு சாப்பிட்டாலும் நல்லா மில்க் செக்ரேஷன் இருக்கும். அப்படி இல்லைன்னா சுட்டு கூட சாப்பிட்லாம். எனக்கெல்லாம் பேபி பிறந்திருக்கும் போது எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா சுட்டு தான் கொடுத்தாங்க. நல்லாவே மில்க் செக்ரேஷன் நல்லாவே இருந்துச்சு. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் எல்லாம் இந்த மாதிரி விளையாடிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். வேர்க்கடலை இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி இதெல்லாம் ஒடிச்சு காதில் போட்டு கம்மலாக நம்ம வந்து விளையாடிருப்போம். இந்த மாதிரி யாரெல்லாம் காதில் கம்மலாக யூஸ் பண்ணியிருக்கீங்க, போட்டு விளையாடிருக்கீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் எந்த அளவுக்கு வந்து உரிச்சிருக்கேன் வேர்க்கடலை. இப்போ வாங்க சுண்டல் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப சிம்பிள் தான். வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து வேர்க்கடலை வந்து 1.5 கப் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான வேர்க்கடலை. இப்போ வந்து ஒரு குட்டி டேக்ஸில் வந்து நான் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து நல்லா வந்து தண்ணி காய வச்சுக்கலாம். நான் வந்து இந்த கப்பில் பார்த்திங்கன்னா 1.5 கப் அளவுக்கு நான் வந்து வேர்க்கடலை எடுத்திருக்கேன். என்னோடய குட்டி சேனலில் பார்த்திங்கன்னா 200 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்யூ. புதுசாக நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ இது பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிக்கலாம் நம்ம. இது பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்கை வந்து ஒரு பசங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தி கூட. நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கூட கொடுத்து அனுப்பலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா ரோட் சைடில் பார்த்திங்கன்னா 20 ருபீஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கப் அளவுக்கு தான் தருவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி வந்து சூடாகிடுச்சு. நம்ம வந்து வேர்க்கடலை வந்து நம்ம போட்டுக்கலாம். நீங்கள் வந்து குக்கரில் கூட செஞ்சுக்கலாம். நான் வந்து குட்டி டேக்ஸிலே வேக வச்சுக்கலான்னுட்டு. இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா வேகட்டும். நல்லா வந்து மூடி வச்சுட்டு நான் வேக வச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வெந்திருக்கு. இப்போ வாங்க நல்லா வெந்திருக்கா இல்லையான்ட்டு பார்க்கலாம். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வேகணும். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் வந்து தவறாமல் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லியும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு குட்டி லெமன் நான் வந்து எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் 2 கேரட் வந்து இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட மாங்காய் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மாங்காய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வாங்க வேர்க்கடலை வெந்திருக்கான்ட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. நீங்கள் வந்து குக்கரில் கூட ஒரு 2 விசில் வெட்டிக்கிட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வேக வச்சுக்கோங்க. இப்போ வந்து தனியாக வந்து ஜென்னியில் வந்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க. வேர்க்கடலை மட்டும் இந்த மாதிரி நான் வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம வேக வச்ச வேர்க்கடலையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம். இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனும் கொத்தமல்லியும் நம்ம போட்டுக்கலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து துருவி வச்ச கேரட்டு நம்ம போட்டுக்கலாம். கடையில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பீஸாக வந்து மாங்காய் போட்டிருப்பாங்க. நான் வந்து மாங்காய் எதுவும் சேர்க்காம தான் செய்ய போகிறேன். இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற லெமன் வந்து நான் போட்டுக்கிறேன். இது பார்த்திங்கன்னா சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கிறேன். ஏன்னா குட்டி சைஸாக இருக்குன்றதுனால ஒரு லெமன் நான் வந்து சேர்த்துக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா நீங்கள் பச்சை மிளகாய் கூட குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து மிளகாத்தூள் மட்டும் நான் போட்டுக்க போகிறேன். அப்போ தான் சின்ன பசங்களாம் ரொம்ப ஈஸியாக சாப்பிட்டுடுவாங்க. இல்லைன்னா பச்சை மிளகாய் கடிச்சிச்சின்னா காரமாக இருக்கும். நான் வந்து ஒரு குட்டி தக்காளி வந்து கட் பண்ணியிருக்கேன். நான் சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து தேவையான அளவு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் வந்து மிளகாத்தூள் நான் வந்து போட்டுக்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆவி பறக்க பறக்க சுண்டல் வந்து ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
கடையில் பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ் கொஞ்சமாக தான் தருவாங்க. அது சாப்பிட்டு முடித்த உடனே இன்னொன்று வாங்கியிருக்கலாமே, மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு வந்து ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான்லாம் ரொம்ப வாட்டி நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன், இன்னும் 20 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கலான்ட்டு. இப்போ பாருங்கள், சுட சுட வேர்க்கடலை சுண்டல் ரெடி. பச்சை வேர்க்கடலை தான் செய்யணுன்ட்டு எதுவுமே இல்லை. நீங்கள் வந்து காஞ்ச வேர்க்கடலை கூட ஒரு 4 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு நீங்கள் வந்து வேக வச்சு இந்த மாதிரி செய்யலாம். இப்போ வாங்க, கடையிலலாம் இந்த மாதிரி ரேப்பரில் தானே கொடுப்பாங்க, அதே மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். அப்போ தானே அந்த ஃபீல் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ இதில் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் நான் எல்லாமே. ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தி கூட. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேலஞ்ச் டே 9 வந்து பார்க்குறேன். பாய்.